களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக நாம் எல்லோருமே நன்றி செலுத்தணும். நம்மை படைத்தவரும் நம்மை பராமரித்து வழிநடத்துவருமாகிய ஆண்டவர் தானே நம்மோடு பேசி நம்மை வழிநடத்துவதற்காக இந்த நிகழ்வுகளை அமைத்திருக்கிறார். இந்த மாதா தொலைக்காட்சியின் நிலையிலே இந்த விடுதலை நிகழ்ச்சியிலே ஆண்டவர் அடியனை இந்த நற்சி செய்தியை கொடுக்கும்படியாக பயன்படுத்தியிருக்கிறார். அனைத்து பார்ப்போம் என்றால் அவருடைய திட்டங்கள் பெரியது, அவருடைய செயல்பாடுகள் வியப்புக்குரியது. இந்த நாளிலும் பிரிய மாணவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் நம்மை ஒப்புக்கெடுக்கலாம் இருக்கலாம். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி இந்த உலகத்தின் சூழ்நிலை அமைந்துவிடும். உடல் உள்ளம் பல நிலைகளே அமைந்துவிடும். அவருடைய வார்த்தை வாழ்வாக்குது சாதாரணமான காரியம் அல்ல. கேட்பதோடு மட்டும் செயல்படுத்த முடியாது. எனவே அனைத்துக்கும் கடவுள் நம்மை பயன்படுத்தி கொள்ளட்டும். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு கொடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் எங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்து பார்க்கிறோம். அன்று எல்லா மக்களோடு கூட பேசின என் தேவன் இப்பொழுதும் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உடைய வாழ்வு தருகிற வார்த்தை எங்களுக்கு தருவீராக. மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்து கொள்வர்களாய் கடந்து வந்து கூறுகிறோம். ஆண்டவரே பேசும், உடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, நான் நம்முடைய ஆண்டவரை பற்றி நான் சொல்லணும், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், நம்மோடு கூட பேசுகிறவர், அவர் நம்மை நடத்திப்பிக்க இருக்கிறவர். கடந்த நாட்களிலே நவம்பர் 1ஆம் தேதி ஆலயத்திலே திருப்பலியிலே கலந்து கொண்டிருந்தேன், தெய்வீக திருப்பலியிலே. அப்பொழுது நற்செய்தி வாசகமாக 5ஆம் அதிகாரத்தை தான் அப்படி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதிலே அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவர்களை நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்களுக்கு உண்டான காரியங்கள் விண்ணகத்திலே மிகுதியாக கைமாறு மிகுதியாக இருக்கும் என்று 5ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் நான் நினைக்கிறேன். அது அங்கே சொல்கிறாங்க. அந்த குருவானவர் அங்கே இந்த குருவானவர் அருத்தந்தை அவர் சொல்லுகிற பொழுது நான் அதை அந்த வார்த்தைக்கு தான் மத்திய 5ஆம் அதிகாரத்திலே சொன்ன வார்த்தை தான் அங்கே நீங்கள் எல்லாரும் அந்த நட்சியை தான் எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். அதில் பார்க்கிற பொழுது அந்த சொல்லப்பட்ட வார்த்தை என்று உள்ளத்தின் அளத்திலே இருக்கும். அதில் எனக்கு அவர் சொல்கிறார், எனக்கும் 11ஆம் வசனத்தில், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேருகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு
கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இந்த கைமாறு மிகுதியாகும்னு சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை அப்படியே போய் பாஞ்சுது ஆய்ந்தது. அதை கொண்டு நான் அப்படியே தியானிக்கிறேன். விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்ற நிலையிலே ஆண்டவர் நம் கைமாறு கொடுக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கைமாறு கொடுக்கிறார். அந்த கைமாறு எப்படிப்பட்ட கைமாறு என்பதை குறித்து நான் வீட்டிலே தியானம் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் தூய ஆவியானவர் கொடுக்கிற செய்தியைத்தான் இப்பொழுது நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்ல கைமாறு பெறுவோம் என்கிறது தான், நல்ல கைமாறு பெறுவோம் என்கிற செய்தியை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். செய்தி மிக சிந்தனைக்குரிய செய்தி தான். நிகழ்வோடு கூட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் நான் தியானம் பண்ணிட்டேன். இதில் பார்க்கிற பொழுது நல்ல கைமாறுன்னு பெறணும். நான் பெருமனவர்களே நல்ல அவரவர்கள் செயலுக்கேற்ற கைமாறு என் கையிலே இருக்குது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லது செய்தால் நல்ல கைமாறு, கெட்டது செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க இல்லைங்களா? அப்போது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கைமாறு வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல கைமாறு நாம் பெற வேண்டும். நல்ல கைமாறு அந்த ஆண்டவரிடந்து பெற வேண்டும். இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அதிகமாக வசனம் கொண்டதில்லை, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போயிடலாம். திருப்பாடலில் 62வது திருப்பாடலில் 12வது வசனத்தில் அங்கே திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிற ஒரு கருத்து இருக்கும். என் தலைவரே, என் தலைவரே, உண்மை பேரன்பு உமக்கே உரியது, உமக்கே உரியது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் தம் செயல்களுக்கு தக்க கைமாறு நீரே அளிக்கின்றீர். பாருங்க, அவர் சொல்றாரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் தம் செயலுக்கு ஏற்ப தக்க கைமாறு நீரே அளிக்கிறீர் அவர் சொல்றார். அப்போ நான் இந்த வார்த்தையோட கன்ஃபர்ம் பண்ணிருக்கேன். ஒரு மனிதன் காலையில் இருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ சில அவருடைய சொல், அவருடைய செயல்கள், அவருடைய நடத்தைகள் எல்லாமே பல நிலையில் இருக்கிறது. அதுக்கு ஒவ்வொன்றுமே கைமாறு கிடைக்கும்னு பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே. கைமாறு இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு நிலையிலே ஆண்டுக்குள்ளாய் கடந்து போகிற பொழுது தான் நல்ல நல்ல கைமாறு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அது விட்டுட்டு தவறான நிலையில் போகிற பொழுது அங்கே வேறு விதமான நிலையிலே கைமாறு கிடைக்க போகும். இந்த கருத்தை தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வருகிறது, தெய்வீக திருவிழம் எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை தான் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். நான் இந்த வசனத்தை ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது பிரியமாவுகளை பார்க்கணும் இருக்கு. இதில் கடவுளுடைய தீர்ப்பு கைமாறுன்ட்டு தான், கடவுள் தீர்ப்புன்ற கைமாறு தான் சொல்லுவாங்க. அதில் நான் ஒவ்வொரு தலைப்பு, இந்த முதல் தலைப்பு தீர்ப்பு இடாதீர்கள்ங்கிற ஒரு தலைப்பு கொண்டு வருகிறேன். தீர்ப்பு இடாதீர்கள் என்ற ஒரு தலைப்பை நான் கொண்டு வரல, அவரே ஆண்டவரை திட்டம் வைத்திருக்கிறார். ரோமர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதனுடைய தலைப்பு என்ன சொல்ல தெரியுங்களா? அந்த ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1 to 11 தலைப்பு என்ன தெரியுங்களா? நடுநிலை தவறாத கடவுளின் தீர்ப்பு. நடுநிலை தவறாத கடவுளின் தீர்ப்பான். நடுநிலை தவறாத கடவுளின் தீர்ப்பான். அப்போ ஜட்ஜ்மெண்ட் இஸ் கரெக்ட், ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த உலகத்திலும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள இல்லை, இது விண்ணக ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த விண்ணக கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அது தவறாது இருக்கும். நடுநிலை தவறாத கடவுளின் தீர்ப்பு என்று நான் பார்க்கிறோம். அதில் அவர் சொல்லுகிற பொழுது அப்படி சொல்லிட்டு வருவார். என்ன சொல்லிட்டு பார்க்கும் அதில் 2 அந்த 1-12 2ஆவதுல 1-5 வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். எத்தனை பார்க்கணும் இருக்கும். அதில் சொல்லுகிற கருத்தை பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனத்தையும் பார்க்கிற பொழுது அவர் சொல்வார், தீர்ப்பு அளிக்காதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். தீர்ப்பு அளிக்காதீர்கள். தீர்ப்பு அந்த நீங்கள் அப்புறம் எல்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க, எல்லாம் குறிக்கிறீங்க. நான் எனக்கு ஒரு நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். பிரதர், நீங்கள் செய்தி சொல்கிறீங்க,
அந்த வசனத்தை ஒரு முறைக்கு 2 முறை சொன்னால் பரவாயில்ல, ஏன்னா எங்களால் சீக்கிரமே எழுத முடியலன்னாரு. என்ன செய்யறது, நான் பிரதர் என்ன நல்லா ஜெபம் பண்ணிக்கும் பிரதர், நானும் அப்படி சொல்கிறதுக்கும் நேரங்கள் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கணும்னா உடனே அவர் ஒரு சிரிப்பாக சிரித்து முடிச்சிட்டார். பார்க்கணும், ரோமர் 10 பார்க்குற பொழுது 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனத்தில் பார்க்கிற பொழுது தீர்ப்பு அளிக்காதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீர்ப்பு அளிப்பது என்னக்க, இந்த உலகத்தில் பார்க்கும்போது தீர்ப்புன்னா ஜட்ஜ்மெண்ட்டு, கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அது வேற, அது வேற. இதில் நாம் பார்க்குற பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற கருத்தை நாம் பார்க்குற பொழுது நாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், கண்ணால் காண்பதும் அது கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், அதை தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படியே சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் தீர விசாரிக்கிற பொழுது, அது உணர்கிற பொழுது தான் அது மெய்ன்னு சொல்ல. அப்படி வரத்தான் ஜட்ஜ்மெண்ட்டு, மேலே வர ஜட்ஜ்மெண்ட்டு. இங்கே நாம் பார்க்குற பொழுது இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை திருடன் சொல்லுவோம், திருடன் சொல்லுவோம். அவன் வந்து பயங்கரமான விபச்சாரியாவா, விபச்சாரின்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் நாம் இல்லாமல் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி சொல்லி சொல்லி போயிட்டே இருப்போம். அது தவறு, அது தவறு. அவன் யார், எப்படி இருக்கிறான், எப்படி தெரியும் நமக்கு? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், மாறாக உள்ள தீர விசாரிப்பதே மெய் என்று நம்ம பார்க்குறோம் என்பது நாம் எப்படி நம்ம முடிவாழ்க்கை சும்மா யாரப்பா சொன்னாங்க டக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். இதை சொல்லப்படுகிறது, தீர்ப்பளிக்காதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும் இல்லைங்களா? சரியான திருடன், அவன் விபச்சாரி, அவன் அப்பேற்பட்டவர்கள், அவன் இப்படிப்பட்டவெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அந்த தீர்ப்புக்கு உள்ளாகிறார்கள், அந்த தீர்ப்புக்கு உள்ளார். இந்த கருத்தை நான் கொண்டு வருவது மத்தேயுவில் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஓ மை லார்ட், என்ன வார்த்தை பார்க்கணும். அதில் அவர் சொல்லுவார், மத்தேயு குறிச்சிக்கிடுங்க, மத்தேயுவில் 5:22 பார்க்குற பொழுது அதில் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னாக்க, ஒருத்தனை பார்த்து முட்டாளே என்றுகிறது, அந்த சினம் கொள்ளாதீன்னு சொல்லுவார். அந்த தலைப்பு வந்து சினம் கொள்ளாதீன்னு தலைப்பில் முட்டாளே என்று சொல்லுகிறவன், முட்டாளன்னு சொல்லுகிறவன் அவன் அழிஞ்சு போகும்போது அவன் நரக தீர்ப்புக்கு உள்ளாகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. கடினமான வார்த்தை இருக்கு, நீ படித்து குறித்து பாருங்கன்றிருக்கு. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. சரி, இந்த நான் ஒவ்வொன்றுக்கும் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ரோமர் 10 2ஆம் அதிகாரத்தில் 1-5 படிச்சிங்களா? 6வது வசனத்தை நான் தயவுசெய்து படிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார், கடவுள் கைமாறு செய்வார். அப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களெல்லாம் குற்றம் குறை சொல்லும் போது நான் மைனஸ் பாயிண்டான தீர்ப்பு வாங்குறேன். அதே நேரத்தில் வீடு எல்லாம் ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்கிறார், அவருக்கு தெரியும், அவருக்கு நாம் குற்றம் சொல்லக்கூடாது, அவங்க தான் தீர்ப்பு எடுக்கக்கூடாது, நாம் யார் தீர்ப்புறதுக்குன்னு சொல்லி அவர்களை எந்த ஒரு தீர்ப்புக்கு இடாதபடி நாம் வருகிற பொழுது நாம் ஆண்டுடன் கை பார்த்து கற்றுக்கொள்கிறோம். இதை நான் என் வாழ்க்கையில் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த கால நாட்களிலே, இந்த காலகட்டங்களிலே இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே தான் தூய ஆவியானவர் இதை சொல்லும்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாரும் நாம் தீர்ப்பிடக்கூடாது சகோதரமே, யாருமே தீர்ப்பிடக்கூடாது. அந்த அதிகாரத்தில் நின்று மட்டுக்கும் மத்தேயு தயவுசெய்து எடுங்க, மத்தேயு நற்செய்தியில் எடுத்து சொல்லிட்டு அந்த 7ஆம் அதிகாரத்தில் படிச்சு முடியல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை உண்டு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனத்தை சொல்லுகிறது. அங்கே அதே சொல்றார். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தான் ரோமரில் அவங்க சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த ரோமர் சொல்லப்பட்டு இது இந்த கருத்து மத்தேயுவில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 1-5 அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம பார்க்கணும். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு அளிக்காதீர்கள். தயவுசெய்து நான் சொல்கிறது என்னென்னா எல்லாம் குறிச்சிக்கிடுங்க, அப்புறமா நீங்கள் படித்து பாருங்கள்.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி போய் கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தின் வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது, என்னென்ன கைமாறு கடவுள் கைமாறு கொடுப்பார் இல்லைங்களா, எப்படி போயிட்டுருக்கோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லணும், நிறைய சொல்லணும். அடுத்தது நான் ஒரு கருத்தை நான் கொஞ்சம் எடுத்துட்டு நான் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏழைகளுக்கு உதவுங்கள் என்கிற ஒரு தலைப்பு. ஏழைகளுக்கு உதவுங்கள், அது எப்படி கைமாறு கிடைக்கணும். இப்போ ஏழைகளுக்கு உதவுன்ற நிலையில் நான் கொண்டு வருகிற பொழுது நான் அதிகமாக சொல்ல நினைக்கும், நாம் இந்த காலத்தில் தெளிந்த மனத்தோடு கூட விழிப்பாக இருக்கணும். இன்றைக்கி சிலர்லாம் ஏழைகளாக நடிப்பாங்க, பிச்சைக்காரராக நடிப்பாங்க, பிச்சைக்காரராகவே நடிப்பாங்க. ஆனால் அவங்களாம் பின் நிறைய கிடைக்கும். அதை நாம் நல்ல தெளிந்த விரலை போயிட்டுருக்கணும். இதில் நான் சொல்லுகிற போது என் அன்பானவர்களே, கடவுளுடைய தீர்ப்புன்னு சொல்லப்பட்டல்லவா, தீர்ப்புன்னு சொல்லவா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 31 முதல் 46, மத்தேயு 25 31 முதல் 46 வசனத்தில் தலைப்பு என்ன தலைப்பு தெரியுங்களா? மக்கள் இனத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு. மக்கள் இனத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் இனத்தார் எல்லாருக்கும் தீர்ப்புன்னு, மக்கள் அனைத்தார் எல்லாருக்கும் தீர்ப்புன்னாக்க அதில் அந்த இல்லாத என்ன சொல்லணுங்க, நீங்கள் அப்பாறமேல படித்து கொண்டு வாங்க அதில் அப்படியே சொல்லிக்கிட்டு வருகின்றிருக்கிறார் இருக்கும். அதில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அதில் 34வது வசனத்தை நீ பாருங்க, 34வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லிருக்கு? பின்பு அரியணையில் வீட்டிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன அந்த வசனத்துக்கு இந்த 31 அதை படி ஒன்று படினாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இருக்கு கடவுள் தீர்ப்பளிக்கிறார். வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல பிரிக்கிறார். வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல அவர் பிரிக்கிறார். நல்லது செய்தவர்களுக்கு எல்லாருக்கும் அங்கே சொல்கிற பாரு 34 வசனம். இந்த 34 வசனம் அதே நீங்கள் பார்க்குறோம், அப்படியே சொல்லிட்டு வருவார்ன்ட்டுக்கு நான் அதே 25ஆம் அதிகாரத்தில் அந்த 41வது வசனத்தை படிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்ல நினைக்கும், 41வது வசனம் சொல்ல போகும்போது குறிக்கிறீங்க பாருங்க, 41வது வசனம் சொல்ல போகும்போது என்ன சொல்லுவார் எனக்கு சொல்ல இருக்கும். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள், அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்று மனையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். பாருங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்ப்பு கைமாறு கிடைக்குதுன்னு பார்க்கணும். இங்க இருக்கணும். இந்த நடுவில் இருக்கிற கருத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் அவர் சொல்ல இருக்கேன், நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தண்ணீர் குடித்தீர்கள், ஆடை என்று இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நான் சிறையில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள், நோயோற்று இருந்தேன், என்னை கண்காணித்தீர்கள் என்று அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பார். எனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல நான் பிரித்து நல்லது செய்தவர்களுக்கெல்லாம் அங்கே விண்ணகத்திலும் கெட்டது செய்தவர்களெல்லாம் கீழே நரத்தும் சொல்கிறான். இது சாதாரணமான காரியம் அல்ல பிரியமானவர்களே. அந்த 46வது சொல்றது முடிவில்லாத தண்டனை. இது முடிவில்லாத வாழ்வு, முடிவில்லாத தண்டனை. நாம் பார்க்கணும். ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு கைவிடப்பட்ட நிலையில் அந்த பார்க்கும்போது நான் கண்ணிருந்து பார்க்கும்போது சொல்லுவான் இருக்கும். அப்போ சீடர் அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரன் எப்பொழுது நோயோடு கூட இருந்தீங்க, எப்பொழுது நீங்கள் ஆடையின்றி இருந்தீங்க, எப்படி பசியாக இருந்தீங்க? நான் சொன்னேன், சின்னம் சிறிய ஒருவனுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே தான் செய்தேன்னு சொல்லார். சின்ன செய்தி நினைக்கிறேன். இதை நான் ஒரு சாட்சியோடு கூட நான் தொடர்ந்து நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா, ஒரு நாள் நான் மருத்துவமனையில் போயிட்டு ஒரு நோயாளிக்கு போனேன். ஒரு நோயாளியை சந்திக்க நான் அது தெரிஞ்ச ஒரு சகோதரர், ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு சகோதரர் தான். அந்த சகோதரன் நான் பார்க்குறது தான் போனேன். அந்த சகோதரனை பார்க்க போகும்போது என்ன இருக்கு, அந்த சகோதரனை பார்க்க போயிட்டு நான் போயிட்டு ஜெபிக்கத்தான் போனேன். நான் அந்த சகோதரனை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஏப்பா இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவாகும் போல் தெரியுது, எப்படி இதெல்லாம் எப்படி நீ சமாளிக்க போகிற
எப்படி இருந்தாலும் சமாளிக்க போகிறேன்ட்டு அப்படி நான் அவரோடு கூட அந்த வீட்டுக்காரனோட பேசிட்டு அந்த அம்மாவோட பேசிட்டு இருக்கிறேன். அப்போது பிரதர் ஒருத்தர் வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவால் நான் கொடுத்துறேன்னு ஒப்பிட்டாருன்னு எனக்கு அப்படியே புல்லரிச்சு போடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவாகுது, இந்த செலவு பண்ணால் அது என்ன புல்லரிச்சு சொன்னேன். ஐயோ அவர் யார் பண்ண சொன்னான். நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரர் வந்தார். அவர் வந்து அந்த பில்லு வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பில்லுலாம் பணம்லாம் கட்டிட்டேன் சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் எடுத்து அவர் கையில் உங்களுக்கு என்ன மருந்து வாங்கினா வாங்கி கொடுத்துட்டு அவர் போனார். நான் அவரை பார்த்தேன். இந்த நான் இதை ஜெபிக்க போனேன், ஆனால் அந்த மனுஷன் எல்லா காரியம் அவங்களை செஞ்சுட்டு அப்படி பண்ணிட்டான். நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி அவர் எங்கே இருப்பார் இல்லைங்களா? அவர் சதா நிலையில் தான். என் அன்பானவர்களே, நான் மருத்துவமனையிலிருந்து என்னை பார்க்க வந்தீர்கள், உதவினீர்கள், உடை கொடுத்தீர்கள், ஆடை கொடுத்தீர்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது செய்யணுமல்ல இருக்கும். இதை குறித்து நான் தொடர்ந்து நாளைக்கு நான் இது சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களை, ஒரு ஏழைக்கு அந்த சகோதரன் ஒரு ஏழைக்கு அப்படி கொடுத்து போனான். சகோதரன் நீதிமொழி புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை படித்து பாருங்க. நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்க. அந்த சகோதரர் வந்து அந்த பில்லில் பணத்தெல்லாம் கட்டிட்டான். அடுத்தது கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு மருந்து வாங்கிச்சுக்க, நான் மீண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த மனுஷன் காலை பிடிக்கும் போல இருக்கு. நீதிமொழி புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்கிறது? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். என்ன கைமாறப்பா, என்ன கைமாறு சிந்தித்து பாருங்க. நான் போனேன், அவர் ரொம்ப இயல்புள்ள மனுஷன். நான் ஜெபிக்கத்தான் போனேன், என்னது வேற எதுவும் கிடையாது, ஜெபிக்க போனேன். ஆனால் கடவுள் பாருங்க எங்கே செஞ்சிட்டு இருக்கிறான். அந்த ஏழைக்கு கொடுத்தான். கடவுள் அவருக்கு எப்படி கைமாறி கொடுப்பார் நினைச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். இந்த நான் கொடுக்கிற பொழுது மார்க்கில் 10ஆம் அதிகாரத்தில் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 29-30 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம், அதில் குறிச்சிக்கிடுங்க. அதில் 29-30 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லுவாருக்கும், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ எழுந்து போகிறாங்களோ அவர்களுக்கு இம்மையிலே 100 மடங்கு, மறுமையிலே முடிவில்லா அரசு. இம்மையிலே 100 மடங்கு, மறுமையிலே முடிவில்லாத வாழ்வு. எதிர்பார்ப்ப அவங்க எதுவுமே நம்ம தருவாங்களா? தரமான முடியாது. அப்படி நிலையில் இருக்கிறவங்க தர்மம் செய்யறதார். இதை மத்தியில் 6ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த தலைப்பு அந்த 3வது வசனம் படிக்கணும். 3வது வசனம் பாருங்க. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். இதுதான் இந்த தூயார் சொன்ன உணர்த்துறது. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்துனாக்க என் அன்பானவர்களே, தர்மம் செய்வாங்க, டென்ட் அடிச்சுட்டு பெரிய பெரிய போஸ்டர்கள்லாம் அடித்து இல்லைங்களா, அடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் இப்படி நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன்ட்டு. சில இடத்துல பார்க்கணும் அன்பளிப்பு இல்லைங்களா, இதை இது கொடுத்தவர் பேரை போட்டு. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். வழக்கை செய்யறத இடக்கை யாருக்கும் தெரியாது இருக்கட்டும் சொல்லுது. ஆனால் நாம் இந்த உலகத்தில் அதுக்கான கைமாறு பெற்று விட்டோம். அந்த அதற்கு செய்யும்போது செய்யக்கூட ஐயா மேல இருக்கிறவர் அவர் பார்க்கணும், அவர் மேலிருந்து அவர் பார்க்கணும். அந்த 4வது வசனத்தை நீ படிங்க. என்ன சொல்லுகிறது 4வது வசனம்? அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார்.
இங்கே மற்றவங்களாம் பார்த்து அப்படி பெருமை பாராட்டினா அதோட அது அவுட், இந்த உலகம் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ மறைவாக செய்கிறது யாருக்கும் தெரியாது. வழக்கை செய்வது இடக்கை தெரியாத அளவு செய்கிற பொழுது விண்ணகத்தில் இருக்கிற ஆண்டவர் தானை பார்த்து அதுக்கான கைமாறு அவர் கொடுப்பார். இது நான் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய ஒரு சாட்சியும் கூட நினைவுக்கு தூயான உணர்த்துறார். என் ஊழியத்தின் ஆரம்ப கால நாட்களிலே நான் இந்த வெளிநாட்டிலிருந்து ஏழைகளுக்கு வீடுலாம் கட்டித்துக்கிறதுக்கு வருவாங்க. நான் சங்கிகிரி அந்த ஏரியா பக்கம் நான் ஒரு டைம் அந்த ஊழியத்துக்காக நான் போயிருக்கிற பொழுது வெளிநாட்டிலேருந்து வந்து கட்டுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த ஆட்கள் வந்து உதவி செய்கிறாங்க. அப்படி போகும்போது அங்கே சேலம் மறைமாவட்ட ஆயர் சிங்கரர் அவர் அங்கே வந்தாருன்றிருக்கு. அப்படி அங்கே அப்படி பேசிக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். வெளிநாட்டிலிருந்து அவங்க வந்துட்டு இந்த வீடுலாம் இந்த ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கெல்லாம் வசதியான வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வீடுலாம் கட்டி கொடுக்குறாங்க. அது ஒரு நீட்டமாக இல்லை இருக்கும். அப்போது அவர் சொன்னாருன்னு அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்டு கூட ஒருத்தர் இலவசமாக கொடுத்துருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், அந்த அது மேதக ஆயர்கள் ஜெபம் பண்ணுவார், இந்த நிலத்தை கொடுத்தவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர் அது யாருன்னு மூக்கு மட்டுமே தெரியும். அவர் தகுந்த கைமாறி போகணும்னு சொன்னார். ஏன்னு உள்ளத்தில் அப்படி கட்டன்னு தண்ணி வந்துருச்சு. பாருங்க, ஏழைகளுக்கு அந்த தர்மம் செய்யணும். ஒருத்தர் அப்படி லேண்டை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு, வெளிநாட்டிலேருந்து வாசிக்கிறாங்க. இதனால எப்படி கைமாறி இருக்கும்? வெளிநாட்டுக்கிறவன் செஞ்சது எதாவது பார்த்துக்கிறாங்கன்னா இல்லை, இந்த லேண்டை கொடுத்தாரு அவரும் அந்த மேதக ஆயர் ஜாப் பண்ணும்போது சொல்லிட்டு கிஃப்ட் பார்க்க. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அப்படியே பம்பட்டம் அடித்து கொண்டு செய்திருக்கிறார்கள். நான் எல்லாரும் கூட்ட கொண்டதில்லை, ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. மைனஸுக்கு தான் நான் சொல்ல வரேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும், தர்மம் செய்யணும். நாம் தர்மம் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு முடியாதவர்களுக்கு ஏதாவது ஒரு நிலையில் ஒரு இதில் நாம் செய்கிற பொழுது அது வந்து பம்பட்டம் அடித்து போர்டு அடித்து நம்ம செய்யக்கூடாது, எல்லாரும் தெரிவிக்கக்கூடாது, மறைவாக இருக்கிறதை செய்யணும். அப்போ கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். விண்ணகத்தில் கைமாறு அதான் சொன்ன, உங்களுக்கு செய்வது உங்கள் விண்ணக தந்தையும் உங்களுக்கு கைமாறு செய்வார். பிரைஸ் தி லார்ட். மூணாவது செய்தி நான் சொன்னால் நிறைய பெற்றிருக்கோம். சரி, அடுத்தது ஒரு செய்தி நான் கொண்டு வருகிறேன். ஓ மை லார்ட், ஒரு பிரேஸ் லார்ட், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஜெபிங்கள். அந்த ஜெபிங்கள் தலைப்பில்னு கொண்டு வரும்போது நான் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பார்க்கணும். ஜெபிங்கள்னு பார்க்கும்போது மத்தியவில் தான் 5ஆம் அதிகாரத்தில், சரி 6ஆம் அதிகாரத்தில் மத்தியவில் ஜெபமே 6 தான். ஜெபம் 6ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து 8 வசனத்தை படிக்கிற பொழுது அது தலைப்பு வந்து போட்டிருக்கும், இறை வேண்டல் போட்டிருக்கும். தலைப்பு வந்து இறை வேண்டல், அது ஜெபிங்கள் இறை வேண்டல். இந்த இறைவேண்டலை பற்றி நம்ம அப்படி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன். இதில் நான் பார்க்குற பொழுது சிலர் அவர் சொல்லுவார், அந்த வசந்த தயவுசெய்து 5லேருந்து 8 குறிச்சிக்கிடுங்க, நான் எல்லாம் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கிடுங்க, அப்புறம் படிச்சுக்கிறேங்க. நான் படிக்காதா நீ சொல்கிறியா அப்படி கேட்க வேண்டாம். இந்த தூயாவின் உணர்த்துக்கு அந்த காலையில் கடந்து போகலாம். நான் சகோதரோட கூட காலையில் ஒரு வார்த்தை சொன்னேன், அதில் மத்தியில் 5 சொன்னிருக்கும், திருச்சட்டம் ஒவ்வொன்றும் நிறைவேறியே தரும், வார்த்தை ஒரு புள்ளின்னு மாறாதுன்னு மத்திய 5ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அதனால் எல்லாம் எழுதி வைங்க, படிங்க. ஆண்டுடைய 2ஆம் நாட்கள் வருகை 4 நாட்கள் சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் மனம் மாறணும், ஆணுடைய கைமாறு பெற்றுக்கொள்ளணும், இம்மையிலே பெற்றுக்கொள்ளணும், மறுமையிலையும் பெற்றுக்கொள்ளணும், மறுமைக்காக பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் அதில் பார்க்குற பொழுது ஜெபிக்கிறவர்கள் எப்படி ஜெபிப்பாருன்னா கேட்கும், அப்படியே தெருவில் இருந்துக்கிட்டு பம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இப்படி பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபிக்கிறது நல்லது தான். அதாவது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க, நான் கூட ஒரு காலத்தில் அப்படி தான் வந்துட்டேன். நான் கூட ஒரு காலம் இந்த வசந்த படித்து பார்த்துலேருந்து நான் அப்படி வந்துட்டேன். அமைதியாக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, சத்தமாக போட்டு ஜெபிக்கிற ஜெபங்களும் உண்டு.
அமைதியாக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, சத்தமாக போட்டு ஜெபிக்கும். சத்தமாக போட்டு ஜெபம்னாக்கா அந்த உணர்ச்சி வசந்தான். புனித நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் இருக்கும் பொழுது எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், எபேசியர் 5:7 அங்க பாருங்க, அவர் உடல் உணர்வுகள் எத்தனை அப்படி பேசுறார். அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று பார்க்கும். எபிரேயர்ல 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அது நீங்க எடுங்க படிங்க. அப்போ என்ன நினைக்கக்கூடாது, இப்படிதான் ஜெபிக்கணுமா? 5:7 வசனம். அதில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறோம், பலத்த சத்தமிட்டு அவர் ஜெபம் பண்ணார். எபிரேயர்ல 5:7 வசனம். 5:7 வசனம் படிக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே தோத்திரம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அது உணர்ச்சி. அப்போ அமைதியா ஜெபிக்கிற ஜெபங்களும் உண்டு, இங்கே உணர்வோடு கூட ஜெபிக்கிற ஜெபங்களும் உண்டு. ஆனால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அல்ல. இவர் இயேசு ஜெபம் பண்ணது தனிமையான இடத்துல போயிட்டு, கெத்செமனி தோட்டம் தனிமையாக போயிட்டு, சீடர் 3 பேரும் உட்காரு அங்கே போய் ஜெபம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தனியாக இவர் போனார். அவர் தனியாக போயிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டார். அவர் உணர்வை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் அவ்வளோதான். இன்னத்துக்கு இது தனியாக ஜெபம் பண்ணுறது வேற, தனியாக ஜெபம் பண்ணுறது வேற, குழுவாக ஜெபம் பண்ணுறது வேற. இப்போ தனிமையாக ஜெபம் பண்ணும்போது அமைதியாக ஜெபம் பண்ண முடியும். ஆனால் ஒரு குழுவாக ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் இருக்கணும், அப்படியும் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் கூட அங்கே செயல்பாடுகள் தூய ஆவிக்குள்ளாக செயல்படணும். இதை நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். ஆனால் அதே வேளையில் என் பிரியமானவர்களே, இன்று நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? எல்லாரும் தம்மை நிலையை நான் சொல்லணும் இருக்கும். அங்கே அவர் சொல்கிறார், அதில் சொல்லும்போது நீங்கள் அவர்களைப் போல நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், அவர்கள் கைமாறு பெற்று விட்டார்கள் சொல்லுவார் இல்லையா? அவங்க கைமாறு பெற்று, அவர் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபம்னா அதுக்கான கைமாறு பெற்று விட்டார்கள். இன்னும் ஜெபம் கைமாறு பெற்றுவார், மறைவாக உள்ளதை பார்க்கிற கடவுள் தான். அப்போ நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கணும் என்று கூட கொஞ்சம் டச் பண்ணுறேன். தூயான் உணர்த்துறாரு, ஆனால் டச் பண்ணுறேன். பிரியமானவர்கள், இன்றைக்கி நாட்கள் பார்க்கும் பொழுது பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை. மீண்டும் என்ன சொல்லுது இன்னைக்கு படிச்சுப்பாங்க, மீண்டும் ஒரு வாட்டி படிக்க போறது. எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை. எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறாங்க, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுதல். ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், அங்க ஆசீர்வதியும், அங்க அப்படி பண்ணி போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை அவங்க கேட்கறதில்ல, ஜெபிக்கிறதில்லன்னு சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து இல்லைங்களா? நம்முடைய ஜெபங்கள் எப்படி சிந்திக்கணும். அதனால்தான் அங்கே நான் பார்க்குறோம், பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொன்னது இல்லவா? 21ஆம் வசனம் சொல்ல, எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்கள், கிறிஸ்து இயேசுவை சார்ந்தவற்றை தேடவில்லைன்னு சொல்ல இல்லவா? அந்த கிறிஸ்து இயேசுடைய சிந்தை என்னன்னு பார்த்தனாக்க, நான் அதில் அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டு. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களுக்குள் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை என்ன நிலை? எல்லா மக்களும் மீட்படையணும், எல்லா மக்களும் பாவத்தை விட்டு மீட்படைந்து அந்த விண்ணக வாழ்க்கை கடந்து வரணும். அதுதான் அவருடையது. மனமாறாத மக்களை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். என் அன்பானவர்களே, நான் இந்த ஜெப ஆவியால் நிரம்புங்கள் என்ற ஒரு செய்தியை நான் மாதா தொலைக்காட்சியிலே கொடுத்துருக்கிறேன். மாதா தொலைக்காட்சியிலே நான் ஒரு 2-3 நாள் கொடுத்துருக்கிறேன்.
அந்த செய்தியை நீங்கள் பார்க்கணுன்னாக்க யூடியூப்பில் பிரதர் செல்வம் போட்டனாக்க அந்த மாதா டிவியில் கொடுக்கப்பட்ட செய்தியெல்லாம் நீ பார்க்க முடியும். அதில் சொல்லிருக்கிறீங்க எப்படி யார் எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். நீ பாருங்க என்ன சொல்றது போது நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கணும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் கிறிஸ்து இயேசுவினை வரப்பட வேண்டும் என்று பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கணும். அப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது என் அன்பானவர்களே, நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், அவர் கொடுப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம் என்ன சொல்லுகிறது? பிரேனத்தால் தான் இவைகளெல்லாம் அவர் தேடுவாங்க. உங்களுக்கு இவையெல்லாம் யாரு, உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். யாருக்கு? ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நமக்கு தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நாம் அவர் சிந்தையை கொண்டவர்களாக மற்றவர்களுக்காக எல்லா மக்களும் மீட்படையப்பட வேண்டும், எல்லா மக்களும் ஆண்டவரை அறியப்பட வேண்டும், அவருக்குள் வரப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது ஜெபம் வித்தியாசமாய் மாறணும். ஏசியா 10 65ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதில் 65ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுகிறது. ஏசியா 65 24வது வசனம் சொல்லுகிறது. அந்த கருத்து நாங்கள் வலிமையான ஒரு கருத்தாக இருக்கும். அதில் சொல்லுவார், அவர்கள் வேண்டுவதற்கு முன்னமே நான் மறுமொழி தருவேன். அவர்கள் வேண்டுவதற்கு முன்னமே நான் மறுமொழி தருவேன். அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதிலளிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் மற்றவர்கள் மீட்படையணும், மற்றவர்கள் எல்லாம் பாவத்தை விட்டு விலகணும், கிறிஸ்துவண்டே வர வேண்டும் என்று உள்ளார்ந்த உணர்வோடு நாம் ஜெபிக்கிற பொழுது நம் தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துருவாரா. என் அன்பானவர்களே சொல்லணும். அதனால்தான் அவர் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவாங்க என்று, முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசையும் அதற்கு ஏற்படுத்தி நீ தேடு. இவை அனைத்தும் உனக்கு என்ன தேவையோ, உண்ணுவதற்கோ உடைப்பதற்கோ உடுப்பதற்கோ எல்லாம் இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டார். எனவே நம்முடைய ஜெபங்கள் ஆண்டுடைய கைமாறு பெற வேண்டும் என்றால் அதுக்கு ஏற்றபடி வரணும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடாது, மாறாக மறைவாய் உள்ள ஆண்டவர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். அதே போல பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது, எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்படையப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபியுங்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்க ஜெபிக்க கூடாது. நீங்க மறைவாக உள்ள அந்த ஆண்டவன் நோக்கி அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதனுடைய எஃபெக்ட் தான் நாம் படித்தோம். நான் சொல்லுகிற ஒரு தூயானதான். எங்க ஒரு பங்கில் நான் போயிருந்தோம். அப்போது அங்கே பங்கு தந்தையை சொன்னார், ஓஹோ ஒரு பேரை சொல்லி அவங்க வந்துட்டு போயிட்டுமா இருக்குதுன்ட்டு. எனக்கு எப்படி அதை சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அங்கே இருக்கிறங்க கேட்டோம். இந்த பெரிய மாலை வாங்கி போட்டிருக்கிறாங்களே, மாதா சுருவத்துக்கு பெரிய மாலை போட்டிருக்கிறாங்க, முழுது போயிட்டாங்களேன்ட்டு. அப்போது அந்த அம்மா வந்தானா பெரிய ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு போயிடுவாங்க. பங்கு சாமி சொல்கிறார், வந்துட்டு போயிட்டு அவங்களோட தெரியுதுன்னு. எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா? பங்கு சாமி சொன்னார். இன்னைக்கு அன்பானவர்களை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லும்போது அப்படி நிலையில ஒவ்வொன்றும் சிந்தித்து பாருங்க. தூய ஆவியான் நமக்குள் இருக்க தூய ஆவியான் நமக்கு சரியான ரூதியில வழிநடத்தி கொண்டு இருப்பார். அது விவிலியத்தின் வார்த்தைகளை ஏற்றபடி நம்ம நடத்திட்டு போயிட்டு இருப்பார். அது ஆசீர்வாதமான வார்த்தைக்கு ஏற்றபடி நம்ம நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பார். நான் என்ன சொல்லுவேன், சரி நாம் கடந்த நாட்களிலே செய்தியை கேட்டோம். இப்பொழுதும் நம்ம வெப்ப கெடுக்கலாம் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ டச் ஆகிட்டு எங்கெங்கேயோ அடி தள்ளுகின்றது. ஆனால் அவர் அடிக்க பேசுகிற வார்த்தை ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஒப்பு கெடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வழிகாட்டுகிற வார்த்தையெல்லாம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நல் வழிகாட்டுகிற வார்த்தையை சொல்லி
எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வாழ்வுதருகிற வார்த்தை எங்களுக்கு தாரும். நல்வழி காட்டுகிற வார்த்தையை தாரும். நல் அறிவுரை கொடுகின்ற காரியங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களை பராமரித்து வழிநடத்துகிறவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மக்கள், உம்முடைய ஜனங்கள் நான் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவரிடமிருந்து நல்ல கைமாறு பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தூயாவின் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நாம் பார்க்கும் பொழுது யாருக்கும் தீர்ப்பிடாதீர்கள்னு. முதலாவது தீர்ப்பிடாதீங்க, தீர்ப்புக்குள்ளாகுங்க. இரண்டாவது நாம் பார்த்தோம், ஏழைகளுக்கு உதவுங்க, ஏழைகளுக்கு உதவுங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஏழைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய உலக வாழ்க்கையில் எப்படி பார்த்தோம். மூணாவது நாம் பார்க்கிற பொழுது தர்மம் செய்யுங்க. தர்மம் செய்கிறது மற்ற யாரும் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிற தர்மம் இல்லைங்கல்ல, தர்மம் செய்யணும். நான்காவது பார்க்கிற பொழுது ஜெபியுங்கள். சொல்லுகிற பொழுது இரண்டு கருத்துக்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கூடாது. ரெண்டாவது, எப்ப பார் நமக்காகவே நாம் ஜெபித்து கூடாது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் இல்லைங்களா? சரி, இன்று நாளிலே ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, என் அன்பானவர்களே, இந்த கருத்துக்கள் மிக உன்னதமான ஒரு கருத்தாக இருக்கும். இதில் பார்க்கிற பொழுது ஒரு வார்த்தை இருக்கும், தூய உணர்த்திருத்தன் உபவாசித்து ஜெபியுங்கள் என்ற ஒரு கருத்து. உபவாசி ஜெபியுங்கள். எனக்கு ஜெபம் பண்ண சொன்ன இல்லைங்களா, அதனால அந்த வார்த்தை வந்துருச்சு, உபவாசி ஜெபிங்கள். இந்த உபவாசி ஜெபிங்கள் சொல்லப்பட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய 6ஆம் அதிகாரத்தில் தான் அப்படியே கொண்டு வரார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 18 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கும். அதில் என்ன தலைப்பேன் தெரியும்? நோன்பிருத்தல். நோன்பிருத்தல் தான் இப்போ உபவாசம்னு சொல்கிறது. நோன்பிருத்தல் உபவாசம் சொல்கிறது. அந்த உபவாசன்ற போது அவர் சொல்லுவார் கேட்டுக்கு, அந்த 6ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 18 வசனத்தில் நோன்பு இருப்பை சொல்லுவாங்கன்ட்டுக்கு. அது சொல்லும்போது எனக்கு பார்க்கணும், அந்த ஒரே ஒரு வசனத்தை பற்றி சொல்ல நினைக்கிறேன். 18ஆம் வசனத்தை படிக்கலாமே, என்ன சொல்லுது? நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். அந்த 17ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? அதுக்கு படிக்கணும் தான் 18ஆம் வசனம் ஆரம்பித்தேன். நோன்பு எப்படி வாங்கிட்டுக்கு, எப்படி வாங்கினான்ட்டுக்கு நான் சொல்கிற இது இருக்குதான்னு பார்த்துக்கணும். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துட்டேன். கிராமப்புறத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு அங்கே தான் இருக்கேன். அந்த காலத்திலலாம் இந்த பல்லு குச்சி, பல்லு விளக்குற குச்சி வச்சுட்டு 10-11 மணி ஆனால் கூட பல்லு விளக்கிட்டே இருப்போம். அப்போ கேட்பாங்கன்ட்டு, என் பேரை சொல்லி கேட்பாங்க, என்ன இன்னும் பல்லு விளக்கிட்டே இருக்கிற, சாப்பிட இல்லையான்னு கேட்பாங்கன்ட்டுக்கு. நான் சொன்னேன், இன்னைக்கு உபவாசங்க, இன்னைக்கு உபவாசங்க. உபவாசம் அல்ல, பைபிளில் விட்டு உபவாசம். சில பேர் வீட்டில் இருக்குது, காலையில் லேடிஸ் எல்லாம் பார்த்தோன்னா காலை நேரம் கொண்டு போட்டுக்கும் ஒரு 11-12 மணிக்காக குளிப்பாங்க. குளிச்சுட்டு அதை தலையெல்லாம் போட்டு உதறிட்டு இருப்பாருங்க, இப்படி உதறிட்டு இருப்பாருங்க. என்ன கேட்குறேன், என்ன இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோப்பா குளிச்சுட்டு இருக்கிற? இன்னைக்கு ஒரு சேந்தி உபவாசம் தான், ஒரு சேந்தி. இன்னைக்கு பைபிளில் சொல்லுது, மற்றவர்கள் காண்றபடி நீ சொல்லி செயல்பட்டா அவுட், வேஸ்ட்டுன்னு.
அதனால தான் நீங்கள் நோன்பு இருப்பு மற்றவருக்கு தெரியாது. நீங்கள் நோன்புக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன சொல்கிறார் அவர் சொல்லிட்டு இருக்கு, அந்த ஃபைனல் அவசரம் சொல்கிறாருக்கு, நீ எப்பயுமே இருக்கிற மாதிரி, எப்பயுமே இருக்கிற மாதிரி நேரமே இது பண்ணிவிடு. அல்ல எண்ணெயெல்லாம் சில பேர் அப்படி இருக்கும், எண்ணெயெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு எப்பயுமே இருக்கிற மாதிரி இரு. நோன்பு இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் அந்த வசனம் எல்லாம் குறித்து வச்சிருக்கிறேன். படிக்க நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. நான் இப்போ முக்கியமான வாசம் தான் படிக்க சொன்னேன். இன்றைக்கு என் அன்பானவர்களை, நாம் நோன்பு இருப்பது மற்றவர்களுக்கு யாரும் தெரியக்கூடாது, உபவாசம் இருப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? இன்று இப்படித்தான் இந்த தெய்வீக திருவிழத்தை வாசித்து சிந்தித்து தியானித்து கடந்து இருப்பார்கள் என்றால். ஏன் சொல்றேன்னா, நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன் என்று சொன்னேன். எப்பொழுது பைபிளை படிச்சனோ அப்போதான் டமார்க்குன்னு கன்னத்தில் அடிச்சு இப்படி செய்யாதரான்னு சொல்ற ஒரு உணர்வை கேட்டு நான் வாழ்ந்து கடந்து வந்தேன். என்னுடைய மனைவி அப்படித்தான், அவன் படிச்சு முடிதான் தெரிஞ்சிருக்கும். அன்பானவர்களே, இந்த விவிலியத்தை நாம் எடுத்து படிக்கணும். படிக்கிற பொழுது நமக்கு நாம் செய்கிற சில தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். மகனை இப்படி செய்யாது, மகனை செய்யாது, அது வேஸ்ட்டு. நீ செய்கிறது, நீ உபவாசம் இருக்கிறது, ஜெபிக்கிறது, தான தர்மம் பண்ணுறது எல்லாம் வேஸ்ட்டு. யாருக்கும் தெரியக்கூடாது, எனக்கு மாத்திரம் தெரியட்டும்பா, அப்படி செய்யி அன்று ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக விளக்கமாக அறிவுரை சொல்லி பைபிளை கொடுத்து வந்திருக்கிறார். பைபிளை படிக்கும் பொழுது தான் நினைக்கிறேன் இல்லைங்களா, நாம் உபவாசம் இருக்கிற பொழுது மற்றவர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்முடைய உடலிலே காட்டக்கூடாது, செய்கையிலே காட்டக்கூடாது. அப்படி காட்டினா வேஸ்ட். மாறாக மறைவாய் உள்ள அந்த ஆண்டவர் பார்வையில் நாம் கடந்து போயிட்டு நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பொழுது அங்கே ஆண்டவருடைய ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறவன் இருக்கிறார். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறான். பம்பட்டம் அடிக்கூடாது. அன்பானவர்களே, இந்த உபவாச ஜெபத்தை குறித்து நான் பார்க்கிற பொழுது, உபவாச ஜெபிக்கிற ஜெபமானது மிக வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஜெபமாக இருக்கும். சில சகோதரிகள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்காக என்கிட்ட கேட்பாங்க, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்காக எப்படி பிரதர் செய்கிறது, ஒன்றும் புரியல பிரதர்ன்னு. நான் சொல்லுவேன், நல்ல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுமா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பிரதர், கடவுள் கண்டிப்பாக செய்வார் என்று சில வசனம் சொல்லுவேன். இந்த வாக்கையெல்லாம் பற்றி கொண்டு உறுதியாக இங்கே உபவாசம் ஜெபம் சொல்லுவேன். சில காலகட்டத்துக்கு முன்னாடி அவர் பார்க்குற பொழுது அவர் நான் கேட்பேன், என்ன தம்பி, என்ன பிரதர், அது உங்களுக்கு சேஷன் எங்கே பிரதர், நான் நீ சொன்ன மாதிரி உபவாசம் இருந்தால் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஒன்றுமே நடக்கலை பிரதர். உபவாசம் ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்கலையா? ஆண்டவர் ஜெபத்துக்காக மாட்டாரா? ஏன் கேட்கல? என் அன்பானவர்களை, ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படவில்லை? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற நிலையிலே ஜெபித்திருக்கிற, அதனால்தான் ஜெபம் கேட்கப்படலை. உபவாசம் ஜெபம் பண்ணுறது பவர்ஃபுல் ஜெபம். இன்னைக்கு நான் பார்க்குறோம், ஏதாவது நம்முடைய போராட்டம் தேவை, இது நமக்கு தேவைன்னாக்க கலெக்டர் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அது நடக்கிறதா கடந்து வந்தது இல்லையா? அப்படிங்கும்போது இரக்கமும் பரிவும் பாசமும் அன்பும் நேசமும் கொண்ட நம்மை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக உபவாசம் இருந்து நாம் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? நடக்காமல் போகுமா? உபவாச ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. ஆனால் நாம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடாது. ஏசியா இது நான் பார்த்த மேலே மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 16 17 18 வசனத்தை நீங்கள் விண்ணிலிருந்து நல்லா படித்து பாருங்கள், அப்போ நமக்கு தெரியும். இதில் நான் பார்க்கும்போது ஒரு உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணாக்க பேய்கள் ஓடும் ஐயா, பேய்கள் ஓடும். இயேசு ஆண்டவரோட சொல்லுங்க, இயேசுகிட்ட சீடர்கள் சொல்கிறாங்க, இயேசு ஆண்டவர் தன் சீடர்கள் அனுப்புகிறார். அவரை அதிகார வல்லமையோடு கூட அனுப்புகிறார். மத்திய 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பார்க்கும் பொழுது பேய்களை ஓட்டுகிற அதிகாரத்தோடு கூட அனுப்புகிறார். அவங்க இப்போலாம் பேயெல்லாம் ஓட்டுறாங்க, நிறைய அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பேய் ஓடுறதில்லை. வந்துட்டு ஆண்டவர் ஓடலைன்னுட்டு இருக்கு.
அப்போ இயேசு அங்கே சொல்கிறார் மத்தேயுவில் தான், அது மத்தேயுவில் 17ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாருக்கு, இவ்வகைப்பை இறை வேண்டினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் ஒரு பேயை ஓடணும் ஐயா, ஒரு பேயை பிசாசை ஓடிட்டு போகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உபாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீ பார்க்கணும். அதை பற்றி நான் சொல்லிருக்கிறேன். அதே சமயம் இன்றைக்கு நான் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணாக்க ஒரு பிரயோஜனம் இல்லை இன்றைக்கும். சரி, அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன் தூயாவிலே. இது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, அருமையான ஒரு தலைப்புள்ள செய்தி தான் எனக்கு. ஆண்டவரின் பொருட்டு அமைதியாக இருங்கள். நான் இது நேற்று முதல்ல 6 நாள் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இப்போ கொண்டு வர்றேன். ஆண்டவரின் பொருட்டு அமைதியாக இருங்கள். அப்போ எப்படி ஆசீர்வாதம் வருன்றதை கொண்டு வரேன். மத்தேயுவில் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற பொழுது, அதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 11-12 வசனத்தில் அது சொல்லுவார். எனக்கு 11க்கும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 படிக்கலாம். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேரு உவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். உங்களுக்கு கைமாறு மிகுதியாகும். விண்ணுலகில், இங்கல்ல அங்க, விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் சொல்றார். என்ன கருத்துக்களை பாருங்க பிரிமார்களே. எனக்கு என் பொருட்டு சொல்றார். என் பொருட்டு அவர் மித்தமாக. இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன், இவெல்லாம் ஒரு ஊழியம் பண்றான், பேரை கேட்டா அப்படி இருக்கு. அந்த நிலையில என் பொருட்டு மக்கள் உங்களை இல்லாதது இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லுகிற பொழுது சொல்றார். விண்ணுலகிலே மிகுதியான கைமாறுங்கள் கிடைக்கும் சொல்றார். என் அன்பானவர்களே, இந்த வார்த்தை நான் லூக்காஸில் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை தான் லூக்காசு கூட 6ஆம் அதிகாரத்தில் 22-23 வசனம் சொல்லியிருப்பாங்க. குறிச்சிக்கிடுங்க. எனக்கு இந்த வார்த்தை நான் சொல்லுகிற பொழுது நான் ஒரு சம்பவத்தை, நிகழ்வை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தூயார் உணர்த்துறாரு. அவர் ஒன்றான்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்தில் அங்கே நடக்கின்ற நிலை தியானம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே நிறைய ஊழியக்காரர்கள்லாம் பணியாளர்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறார்கள். அப்போ பணி செஞ்சுட்டு இருக்கிற பொழுது ஒருத்தர் மேலே வந்து மக்கள் ஏதோ குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்கட்டுக்கு. அங்கே இருக்கிற ஃபாதர், ஸ்டீஃபன் ஃபாதர் வந்து அவர்கிட்ட, இங்கே வாங்க, உங்களை பற்றி இப்படிப்பட்ட ரிப்போர்ட் வந்திருக்குதுன்னு. ரிப்போர்ட் குற்றம் மேலே இப்படி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, உங்களை பற்றி அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருக்காங்க. அந்த நபர் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? எனக்கு ஆச்சரியப்படுது. அந்த நபர் அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்தான். என்ன நான் இப்படி சொல்கிறேன், நீ சிரிச்சிட்டு இருக்கிற சொல்லிட்டு அந்த ஃபாதர்கார், நானும் அங்கே நின்று தான் இருக்கிறேன், அது பார்த்துட்டு இருக்கேன். அப்போது அந்த நபர் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபாதர், இயேசு ஆண்டவர் பிலாத்துக்கு முன்னாடி வாய் தரவாத ஆட்டு போல இருந்தாருன்னு. வாய் தரவாத ஆட்டு போலன்னாருன்னு. நான் ஃபாதர், இயேசுக்கே அப்படி, நான் யார் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு அந்த நபர் சொன்னான். இந்த சொன்ன உடனே இந்த ஃபாதர், ஸ்டீஃபன் ஃபாதர் இன்றைக்கு அப்படி எழுதுப்படா. நானும் அதை சொல்கிற பார்த்துட்டு எனக்கும் ஒரு மாதிரியாக வந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையான்னு சொல்லிட்டு ஆனிட்டுருக்கேன். என் அன்பானவர்களை, நான் பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமும் உண்மையும் நீதியுமாய் கடந்து போகிற பொழுது அங்கே பொல்லாத இருளின் காரியங்கள் எல்லாம் வந்து அடித்து தான் தந்தெடுத்துட்டு இருக்கும்.
இந்த இருக்கும் என் பொருட்னு சொல்றீங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது நாம் அகமகிழ்ந்து சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் சொல்றாரு இருக்கு. ஏன்னா விண்ணகத்துல மிகுதியான கைமாறு கொடுக்குன்னு சொல்றாரு. அந்த நடந்த நிகழ்வு என்று உள்ளத்தை நல்லா பதிச்சிச்சு. அதனால அண்ணல் இருந்து இப்படிப்பட்ட நிலை நான் எனக்கும் வேணும், எனக்கு வேண்டும். யாராவது சொல்லும்போது கூட நாம் அப்படி போகணுங்கிற நிலை எனக்குள்ள வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த கருத்தையோட கூட நான் வேற ஒரு கருத்தை நான் சொல்லி கடந்து போகலாம் நினைக்கிறேன். 1 பேதுருவிலே பார்க்கிற பொழுது 1 பேதுருவிலே 4ஆம் அதிகாரத்திலே நான் விண்ணக சொல்ல மத்தியில் சொல்றாரு இல்லைங்களா, விண்ணகத்திலே உங்களுக்கு மிகுதியான கைமாறு கிடைக்கும் சொன்னார் இல்லைங்களா. இங்கே அவர் சொல்ற வார்த்தை இருக்குன்னு 1 பேதுருவிலே 4ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 16 வசனத்தில் தலைப்பு என்ன தெரியுங்களா? 4ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 16ஆம் வசனத்தில் தலைப்பு என்ன தலைப்புனாக்க, கிறிஸ்துவ வாழ்வில் துன்பங்கள். கிறிஸ்துவ வாழ்வில் துன்பங்கள். அந்த வசனம் பண்ணுறதுக்கு அதை நான் அப்படி கிறிஸ்துவ வாழ்த்துன்னு அப்படி படிச்சுட்டு ஒன்றுக்கும். அதில் 14ஆவது வசனம் சொல்லுகிறது என்ன பார்க்கணும்? கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி, மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அந்த பைபிளுக்கு அந்த கீழ்ப்பகுதி பண்ண கடவுளின் மாட்சியும் வல்லமையும் மிக்க தூய ஆவி உங்கள் மேல் அந்த கீழே குறிப்பில் போட்டிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னாக்கும் கீழே குறிப்பில் போட்டிருப்பாங்க. அதுக்கும் கடவுளின் மாட்சியும் வல்லமை மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்க. என் அன்பானவர்களே, அன்பானவர்களே பார்க்கணும் எப்படி தூய ஆவி. நான் இந்த கருத்தை படித்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் எல்லாம் அமைதியாக போகிறதுக்கான எனக்கு ஒரு நிலையை கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு யாரு? கிறிஸ்து இயேசு. அந்த கிறிஸ்து இயேசுடைய அந்த அன்பு, அந்த அவருடைய ஆவி எனக்குள் வருமானால் நான் அந்த கிறிஸ்து இயேசு பட்ட பாடுகளும் அனுபவம் கடந்து வர முடியும். அவருடைய வாய் திறந்த ஆட்டை போல இருந்தார்லவா, அப்படி அமைதியாக இருக்க முடியும். அதுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கும். இப்படியே நான் கொண்டு வருகிற பொழுது புனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் இல்லைங்களா? புனிதருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு எல்லாம் அடிபட்டிருக்கிறார்கள், எவ்வளவு அவருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது எத்தனை இருக்கு. என் அன்பானவர்களை, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே விவிலியத்தை வாசித்து கடந்து வருகிற பொழுது அவர் நமக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லிக் கொடுக்கிறார். அறிவுரை வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இரு, அப்பதான் உனக்கு கைமாறு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நான் நினைச்சு பார்க்கணும். இந்த நான் நினைச்சு இன்னைக்கு இருக்க நான் நிலை சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். இந்த திருத்தூர் புனிதரெல்லாம் அப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றேன் இல்லவா? ஓ மை லார்ட் ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவரே. திருத்தூர் பணியில் 5ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனம் 40-41 வசனம் நீ பார்த்தனாக்க, அங்கே பேதுரு அந்த அப்போஸ்தலர் எல்லாம் பண்ணிட்டு என்ன தெரியுங்களா, நடிச்சது அறியக்கூடாது, இயேசுப்பை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு குடிச்செல்லாம் அப்போ அன்னைக்கும் அவர் திருத்தூரலை எடுக்கலாமல் கூட படுத்த வசனம் நேரமாகி போச்சு. அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்துன்னு என்ன அர்த்தம்? அடிச்சு அப்படி குழி பண்ணிட்டாங்க. நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். எப்படி சந்தோஷமா ஆண்டர் போட்டு நிற்கும். இந்த நிலை நமக்கு வரணும். நாம் ஜெபிக்கலாம். பெரிய மாணவர்களே, நான் இந்த செய்தியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது என் அருளாதர் கூடவே இருக்கிறார். இயேசுநாதர் கூடவே இருக்கிறார். உங்கள் அருகில் இருந்து கொண்டு இருக்கிறார். மார்க் 16-20 வசனங்களெல்லாம் இருந்துட்டு இருக்கிறார். அந்த இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவீர்களா? கரங்களை உயர்த்துவீர்களா?
கரங்களை உயர்த்துவீர்களா? அன்பின் ஆண்டவரே, உலகம் முடியும் மட்டும் எல்லா நாட்களோடு கூட நான் இருக்கிறேன் சொல்லி இருக்கிறவரே, இப்பொழுது நீர் மரித்து உயிர்த்து நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, மரித்து வீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே, உங்களுடைய மக்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எந்த நிலை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது, அவர் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது, அவர் எதிர்பார்க்க இருப்பது எல்லாம் நமக்கு தெரியும். மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து ஆண்டவர் தன் அரும் அடையாளங்களை வெளிப்படுத்தினார் என்று நான் பார்க்கிறோமே. இப்பொழுதும் அரும் அடையாளங்கள் நடக்கட்டும், அரும் அடையாளங்கள் நடக்கட்டும். இதன் வழியாக நற்செய்தியின் மகிமையின் வெளிப்பாடுகள் செயல்படட்டும் ஆண்டவரே. நோய்கள் நீங்கி, வியாதிகள் அகன்று, அற்புத அடையாளம் செய்யப்பட்டு மக்கள் சாட்சியும் கூறியுமை மையப்படுத்தட்டும் ஆண்டவரே. நான் செய்தியை கேட்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடந்தென்று அவர்கள் ஒவ்வொரு சொல்லட்டும். நீர் இப்பொழுதும் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய மகிமுள்ள திருக்கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஆமென், ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். எப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு குணத்தை இந்த காணிக்கையால் தாங்க.